மாதா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதம்மா. நான் ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுத்தேன் ஜபமாலை என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது விருந்தை தந்தீரம்மா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நன்றி தருள வைத்தீரம்மா. நன்றி மாதா எங்கள் உடைய மாதா, நன்றி மாதா எங்கள் உடைய மாதா. மாதா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதம்மா. நான் ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுத்தேன் ஜபமாலை என் ஜீவனாளெல்லாம். அடுத்ததாக வரவேற்புரை திரு சி மகேஷ் அவர்கள். இந்த விழாவினை சிறப்பிக்க எங்களது அழைப்பை ஏற்று விழா மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களையும் விழாவை காண வந்திருக்கும் உங்களையும் வரவேற்பதற்காக இங்கு வந்துள்ளேன். விழாவினை தலைமை தாங்கி நடத்தி தர வந்திருக்கின்ற எங்களது சென்னை வாழ் வடவி மக்களின் துணைத் தலைவர் திரு ஜி.ஜே. ராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். அடுத்து நமது பங்கு தந்தை நமது பங்கிலே கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி தற்போது தனது 5வது ஆண்டின் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பங்கு தந்தையின் மறைவுரையை கேட்கும்போது அவர்களது தமிழ் உச்சரிப்பு, அவர்களது கருத்துக்களை சொல்லும் தன்மை ஆகியவற்றை நாம் அனைவரும் நாள்தோறும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நமது ஆலயத்தின் புனரமைப்பின் போது தந்தையுடன் சென்னை செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சென்னையில் நாங்கள் தங்கியிருந்த இடத்தில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்தில் தந்தை திருப்பலி நிறைவேற்றினார்கள். திருப்பலியின் போது நமது தந்தை ஆற்றிய மறைவுரையை கேட்டு திருப்பலி முடிந்தவுடன் தந்தையை காண திருப்பலியில் பங்கு பெற்றவர்களில் பெரும்பாலானோர் வந்து தந்தை அவர்களை சுற்றி முற்றுகையிட்டு தந்தையின் மறைவுரையை பாராட்டிவிட்டு சென்றார்கள். அந்த மக்களிடமிருந்து தந்தையை கூட்டிக் கொண்டு செல்ல சென்னை வாழ் வடை மக்களுக்கு சுமார் 20 நிமிடங்கள் மேல் ஆகிவிட்டது. பேச்சு மட்டுமல்லாது நமது பங்கிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகள் மற்றும் கட்டிட பணிகள் ஏராளம். இதுவரை நமது பங்கிலே பணியாற்றிய பங்கு தந்தையர்களில் பள்ளிகளுக்கும் ஆலயத்திற்கும் சம்பந்தமான கட்டிடங்கள் அதிகம் கட்டியது நமது பங்கு தந்தையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். நமது பங்கு தந்தை தாயார் மறைந்த பொழுது கூட உறுதி பூசுதல் திருப்பலியில் முழுமையாக நின்று உதவி செய்து திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு தனது தாயாரின் அடக்கத்துக்கு சென்றார்கள் நமது தந்தை அவர்கள். அவர்களது இந்த செயலை பார்த்து அனைவருமே மெய்சிலிர்த்து நின்றோம். இத்தகைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற நம் பங்கு தந்தையை ஒரு பங்கு தந்தையாக மட்டும் குறுக்கி வைக்காமல் அவர்களது பணி தூத்துக்குடி மறைமாவட்டம் முழுமைக்கும் கிடைக்க செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்பது எங்களது ஆவல். இருந்தாலும் நமது பங்கு தந்தை குன்றின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு மெர்க்குரி விளக்கு, அதன் ஒளி எல்லா இடங்களுக்கும் கிடைக்கத்தான் செய்யும். இன்னும் நமது வடக்கங்குளம் ஊரின் பங்கு தந்தை இருக்கிற நாட்களிலும் இனி தந்தை அவர்கள் பணியாற்ற போகிற பணித்தளங்களிலும் தந்தை அவர்களின் பணி மேன்மேலும் சிறக்க வாழ்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். திருவிழாவின் போது ஒரு தினத்தை சிறப்பிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்பது தினத்தை நடத்துபவர்களுக்கு நன்கு தெரியும். நமது உதவி பங்கு தந்தை நமது ஊருக்கு வந்து சுமார் 3 மாதங்கள் தான் ஆகிறது. இருந்தாலும் உலக அனுபவம் இல்லாத நமது டொன்போஸ்கோ இளைஞர்களை ஒன்றுபடுத்தி நமது அன்னையின் 2ஆம் திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார்கள்.
இன்னும் வருகின்ற நாட்களிலும் துணை பங்கு தந்தையின் பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவிற்கு வருகை தந்ததற்காக அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். வடவையின் குடிநீர் பிரச்சனையை மட்டுமல்லாது வடவையை சுத்தமாக சுகாதாரமான ஊராக மாற்ற வேண்டும் என்று மற்ற ஊராட்சிகளுக்கு வடக்கன்குளத்தை ஒரு மாதிரி ஊராட்சியாக மாற்ற வேண்டும் என்று வடவையின் முன்னேற்றத்தில் மிக அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்ற நமது வடக்கன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜி ஆதித்தன் அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். அதேபோல் நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு டி காமராஜ் அவர்களை விழாவிற்கு அழைக்க நேரில் சென்று கூட சொல்லவில்லை, தொலைபேசியில் தான் தொடர்பு கொண்டு கேட்டேன். அந்த அழைப்பையே நேரில் செய்த அழைப்பாக ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடன் உறுதுணையாக இருந்து வடவையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பணியும் சிறக்க வாழ்த்தி இந்த விழாவை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற திரு எம் தாசன் அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நமது அண்ணன் திரு ஸ்ரீ அப்பா அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற திரு அதரியான் அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். எங்களுக்கு இந்த 10ஆம் திருவிழாவின் போது பல்வேறு உதவிகளை செய்து எங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கி நாங்கள் இரவு கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் போது அதை அமைதியாக நடத்தி தர எங்களுடன் எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற வெல்கம் ஸ்டோர் அதிபர் திரு ஆர் சேகனர் அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். திரு தாமஸ் அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். திரு தெரன்ஸ் ராஜசேகர் அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். இந்த 10 நாட்களும் மிகவும் அழகாக விளம்பரங்களை செய்து மக்களை மகிழ்வித்த நமது சிம்மகுரலம் ஜே சவுந்தரம் அவர்களை வருக என்று வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கிறேன். நமது அன்னையின் 10 திருவிழாக்களையும் 10 திருநாட்களையும் மற்றும் திருப்பலி, ஜபமாலை, மாலை ஆராதனை ஆகியவற்றை உலகின் அனைத்து மக்களுக்கும் இன்டர்நெட் வழியாக நேரலையாக பார்த்து ஆனந்தமடைய வைத்த நமது அன்பு சகோதரர்கள் திரு ஏ மனோஜ், சங்கர்லால், ஜெயன் அவர்களையும் வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். தற்போதும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை நேரலையாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற சுகனா தேவசாயம் அவர்களையும் வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். நமது ஆலயத்தின் 10 நாட்களும் காலை திருப்பலி, மாலை ஆராதனை ஆகியவற்றிற்கு பாடல்களை பாடிய பாடல் குழுவினருக்கும், உபதேசியார் திரு நவமணி அவர்களுக்கும், சக்ரிசார் திரு குமார் அவர்களுக்கும், ஒலி அமைப்பில் மிகவும் உதவி செய்த திரு அன்பழகன் அவர்களுக்கும் பாராட்டி இந்த பரிசுகளை வழங்குகிறோம்.
பங்கு தந்தை அவர்களை இந்த பரிசுகளை வழங்க தாழ்மையுடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் பாடற் குழுவினருக்கு பரிசுகளை வழங்கிக் கொண்டு இருக்கும் சென்னை வாழ் வடவை மக்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக இந்த முறையும் ஒலி ஒளி அமைத்து தந்த திரு அப்பாவசவம் உரிமையாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். சிறப்புரை திரு எம் தாசன் அவர்கள். இந்த விழா தலைவர் ராஜன் அவர்களே மற்றும் பங்கு தந்தையர்களே, ஊராட்சி வந்த தலைவர்களே மற்றும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த தின நிகழ்ச்சிகள் அதாவது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 41 வருடங்கள் ஆகிறது. அதில் வடவை தினம் 37வது ஆண்டை தாண்டி கொண்டிருக்கிறது. அன்று நடந்த நிகழ்ச்சிகள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போது சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அவர்களும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிறந்தால் அவன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரமாவது அவன் இன்பமாக இருக்க வேண்டும். அது கடவுள் வழியாக இருந்தாலும், இசை வழியாக இருந்தாலும், நாடக வழியாக இருந்தாலும் இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அவன்தான் மனிதன், மற்றது மனிதர்கள் அல்ல. அந்த வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்தது இதே போன்ற சில கச்சேரிகள், இசை பண்ணி மந்தங்கள். ஆகையால் இந்த கச்சேரிகள் வளர வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் மக்களுக்கு அதை விரும்புகிறார்கள் என்பதை மட்டும் தெரியப்படுத்தி இந்த வடவீட்டின் இந்த சென்னை தினக்காரர்களுக்கு ரொம்ப புகழ்ந்து பேசலாம். ஏனென்றா நான் சென்னை தின ஆரம்பத்தில் இருந்தவன், ஆனால் நானாக பேசுவது அவர்கள் நல்ல. ஆகையால் அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய கலை இசையில் வளர்ந்து வாழ்த்தி விடைபெறும். நன்றி, வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. அன்னையின் பக்தர் ஒருவர் தன்னுடைய மணி பர்ஸ், அதனுள்ளே வீட்டு சாவி, மொபைல் போன் ஆகியவை உள்ளன தவறவிட்டுள்ளார். கண்டெடுத்தவர்கள் தயவு செய்து உடனடியாக மேடையில் வந்து பங்கு தந்தை அவர்களிடம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் பொருட்டு நோட்டுகளை திரு ஜி.ஜே. ராஜன் அவர்கள், காஸ்ட்ரோ அச்சக அதிபர் பங்கு தந்தை அவர்களிடம் அளிக்கிறார்கள். நமது பங்கின் கல்வி நிதிக்காக தந்தை அவர்களிடம் நிதி அளிக்கப்படுகிறது. கல்வி நிதி. புனித வின்சென்ட் தேபால் சபை மருத்துவ சேவைக்காக நிதி அளிக்கப்படுகிறது. நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் சிற்றுரை. அன்புள்ள கொண்ட பங்கு தந்தை ஐயா அவர்களே, சின்ன பங்கு தந்தை அவர்களே மற்றும் கவுன்சிலர் அப்பா அவர்களே, ராமராஜ் அவர்களே மற்றும் சென்னைவாழ் வடவை மக்கள் அனைவருக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வடவை திருவிழா 10 நாளும் நல்லபடியாக மாதாவின் அருளால் நல்லபடியாக நடந்து முடிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைய சென்னைவாழ் வடவை மக்கள் எங்களையும் வரவழைத்து எங்களுக்கும் ஒரு நல்ல பொன்னடை பற்றி கௌரவித்திருக்கிறார்கள். அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில் வாழ் மக்கள் பல இடங்களில் நோயை பிரித்து பணங்களை செலவழித்து காலையில் சாப்பாடு
மத்தியான சாப்பாடு பல வழியிலும் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மென்மேலும் அவர்கள் கச்சேரிகளும் அவர்கள் செயல்பாடு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள மாணவரை வேண்டிக் கொண்டு வெற்றியை முடித்துள்ளனர். அடுத்து கல்வி பரிசு. பரிசுகள் வாங்கும் மாணவ மாணவிகள் மேடை அருகில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வடபங்குளம் புனித தெரசாள் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் இயற்பியல் ஆசிரியர் காலஞ்சென்ற திரு டி சேகரன் அவர்கள் நினைவாக கல்வி பரிசு வழங்கப்படுகிறது. +2 தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் செல்வன் டி அஜய் 1200க்கு 1101. பரிசை வழங்குபவர் திரு எழிலரசன் அவர்கள். +2 தேர்வில் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவன் ஆர் அந்தோணி பிரவீன் 1200க்கு 1076. பரிசை வழங்குபவர் திரு எழிலரசன் அவர்கள். அடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி எம் ஆலன் பெனட் பிரியா மதிப்பெண் 500க்கு 467. பரிசை அன்பளிப்பை வழங்குபவர் திரு ஏ தாமஸ் அவர்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவி எஸ் ஸ்னோஷா மேரி 500க்கு 464. பரிசை வழங்குபவர் ஏ தாமஸ் அவர்கள். அடுத்து திருக்குடும்ப நடுநிலைப்பள்ளி கல்வி பரிசுகள். பரிசுகளை வழங்க நமது பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் வகுப்பு முதல் பரிசு ஜஸ்லின் ரெஃபினா. 2ஆம் பரிசு ஆரோக்கிய மரியா. ஜஸ்லின் ரெஃபினா, ஆரோக்கிய மரியா. 2ஆம் வகுப்பு முதல் பரிசு ஜூலி ஜெசிகா. 2ஆம் பரிசு ஜேசு ரூபா. முதல் பரிசு ஜூலி ஜெசிகா. 2ஆம் பரிசு ஜேசு ரூபா. 3ஆம் வகுப்பு முதல் பரிசு ஆண்ட்ரோ நிபிஜா. 2ஆம் பரிசு காயத்ரி. 2ஆம் பரிசு காயத்ரி. 4ஆம் வகுப்பு முதல் பரிசு மேரி. 2வது பரிசு சுகன்யா. 5ஆம் வகுப்பு முதல் பரிசு ஆண்ட்ரோ ஜெனிஷா. 2ஆம் பரிசு ஸ்னேகா மேரி. 6ஆம் வகுப்பு முதல் பரிசு மேரி ரிஷிதா. 2ஆம் பரிசு இசை கார்த்திகா. 7ஆம் வகுப்பு முதல் பரிசு செல்சியா. 2ஆம் பரிசு மரியா அபிதா. 8ஆம் வகுப்பு முதல் பரிசு மைக்கேல் ரெபிங்ஸ். 2ஆம் பரிசு ஆண்ட்ரோ ஜெனிபா. அடுத்து புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளி. இந்த பரிசினை வழங்க நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு இ ராஜேஸ்வரி. 2வது பரிசு ரோஜா. முதல் வகுப்பு முதல் பரிசு ராஜேஸ்வரி. 2வது பரிசு ரோஜா. 2ஆம் வகுப்பு முதல் பரிசு ஜெய பிரின்சி. 2ஆம் பரிசு எஸ் ஸ்னேகா. முதல் பரிசு பிரின்சி. 2வது பரிசு ஸ்னேகா. 3ஆம் வகுப்பு முதல் பரிசு ஸ்னேகா.
இரண்டாம் பரிசு பிரியதர்ஷினி. 4ஆம் வகுப்பு முதல் பரிசு மகாராஜா. இரண்டாம் பரிசு ஆறுகுட்டி. 5ஆம் வகுப்பு முதல் பரிசு சௌமியா ஜோஸ். இரண்டாம் பரிசு ஸ்வீனா சில்வியா. அடுத்து புனித தெரசாள் துவக்கப்பள்ளி. இந்த பரிசுகளை வழங்க நமது துணை பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் வகுப்பு முதல் பரிசு லூயிஸ் செப்ரின். இரண்டாம் பரிசு ஆண்ட்ரோ ரினாட். முதல் பரிசு லூயிஸ் செப்ரின். இரண்டாம் பரிசு ஆண்ட்ரோ ரினாட். இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு ஆண்ட்ரோ டெனிஸ் பாஸ்கர். இரண்டாம் பரிசு பிஜு. மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ஜெருஸ் இமாண்டோ. இரண்டாம் பரிசு தனுஷ். நான்காம் வகுப்பு முதல் பரிசு சாம் டெனிஸ். இரண்டாம் பரிசு ஆலன் பால்ஸ். 5ஆம் வகுப்பு ஆண்ட்ரோ ஹால். முதல் பரிசு ஆண்ட்ரோ ஹாட்வின். இரண்டாம் பரிசு அக்னீஸ்வரன். அக்னீஸ்வரன் இரண்டாம் பரிசு. பங்கு தந்தை அவர்களின் ஆசியுரை. அன்பிற்கும் பண்பிற்கும் தோழமைக்கும் உரிய அன்பு தந்தை துணை தந்தை ராபின் சன்லாடு அவர்களே, பஞ்சாயத்து தலைவர் ஆதித்தன் அவர்களே, பஞ்சாயத்து துணைத் தலைவர் காமராஜ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆன்றோரே, இந்த சென்னை வாழ் வடவை தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை வாழ் வடவை தினத்தின் கமிட்டியார் உறுப்பினர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சென்னை தினத்தை பொறுத்தமட்டிலே 10ஆம் திருவிழாவின் நிறைவு விழாவை இவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பது ஒரு மகிழ்வை தருகின்ற ஒன்று. எனவே மற்ற எந்த தினத்திலும் பரிசுகள் வழங்கப்படாத நிலையில் இருக்கின்ற பலரை இவர்கள் தெரிவு செய்தை பார்க்கின்ற பொழுது வியக்கின்றேன். காரணம், பாடல் குழுவினர், வெப்சைட் இணையதளத்தில் ஒளிபரப்புகின்றவர்கள், வீடியோ கவரேஜ் செய்கின்றவர்கள், இன்னும் ஒலி அமைப்பாளர்கள், இந்த ஆலய அன்னையின் திருவிழாவின் நிறைவுக்கு உதவுகின்ற ஒவ்வொருவருக்குமே அவர்கள் பரிசளிப்பது, உற்சாகப்படுத்துவது ஒரு தனித்து வாய்ந்த ஒன்று. இந்த தினம் அடிப்படையாக இருப்பது அன்னையால் தான் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஏதோ பணத்தை பிரித்தோம், போட்டோம், செய்தோம் என்பதை விட பிரித்த பணத்தை இந்த ஒரு திருவிழாவின் நிறைவிலே நிறைய பேர் பங்கெடுத்திருக்கிற வேளையில் இந்த திருவிழா நிறைவிற்கு நிறைய பேர் ஒத்துழைத்திருந்திருக்கிறார்கள், உதவி இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் ஒரு விளிம்பில் இருந்திருக்கலாம், ஒரு மையத்துவத்தில் இல்லாமல் ஒரு விளிம்பில் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் செய்த அல்லது செய்கின்ற காரியங்கள் இந்த விழாவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தின ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களை எல்லாம் பாராட்டுவது சால சிறந்தது, பொருத்தமானது. எனவே இந்த தினத்தாரை நான் மீண்டும் வாழ்த்துகின்றேன். அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இவர்கள் தையல் இயந்திரம் ஒவ்வொரு வருடம் வழங்கி வருவது தனிச்சிறப்பு.
அதைவிட பல காரியங்கள் நல்ல திட்டங்களை இவள் செய்து வருவதை பார்க்கின்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன சொல்லப்படும் என்றால், வழக்கமாக சொல்வது, நமது ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவருமே மன நிறைவோடு செல்ல வேண்டும், மன நிறைவோடு செல்லுகிறார்கள். இன்று நன்றி வழிபாடு முடிந்த பிற்பாடு கூட ஒரு நபரிடம் என்னை தேடி வந்தார். தேடி வந்தவர் சொன்ன ஒன்று, கடந்த ஆண்டு கொடியேற்றத்தின் பொழுது நான் வந்திருந்தேன். வந்து ஒரு வேண்டுதல் ஒன்றை வைத்திருந்தேன். என் தம்பிக்கு ஒரு பெரிய தலையிலே ஒரு கட்டி இருக்கின்றது, அது குணமடைய வேண்டும் என்று சொல்லி, அந்த கட்டி குணமடைந்த பிற்பாடு அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன், வேண்டி இருந்தேன். ஆனால் இந்த ஆண்டு கொடியேற்றத்துக்கு வருவதற்கு முன்னதாக என் தம்பியின் கட்டியும் குணமாகியது, அவனுக்கு வேலையும் கிட்டியது என்று சொல்லி அவர் மாதாவுக்கு நன்றி செலுத்தினார். எனவே ஒவ்வொரு காரியமும் நமது அன்னையினம் சமர்ப்பிக்கப்படுகிற அனைத்துமே சிறப்பாக அமைகின்றது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். எனவே இங்கு வருகின்ற ஒவ்வொருவரையுமே அன்னை மன நிறைவடை செய்து அனுப்புகின்றார்கள் என்றால் அது உண்மை. அவ்வாறு மன நிறைவோடு செல்லுகிற மக்கள் இன்னும் பசி ஆறி செல்ல வேண்டும். பசியோடு பட்டினோடு செல்லக்கூடாது. இதை 10ஆம் திருவிழா அன்று காலை மற்றும் மதிய உணவுகளை அந்த மக்களுக்கு வழங்கி அவர்கள் ஒரு நிறைவோடு செல்ல வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தி வருவதை காணுகின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நிறைவு விழாவை சென்னைத்தனம் எடுத்து அதை நிறைவோடு முடிப்பதற்கு இவங்க எடுத்திருக்கின்ற அனைத்து காரியங்களையும் முயற்சிகளையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் செய்கின்ற பணி தொடர்ந்து செயல்பட இறைவன் துணை இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணை பங்கு தந்தை அவர்களின் ஆசியுரை. எனது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் தேசத்திற்கும் சொந்தமான எனது அன்பு பங்கு தந்தை அவர்களே மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை வாழ் வடவை மக்களை, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் சொல்லிக் கொள்கின்றேன். எந்த ஒரு நிகழ்வானாலும் யாரும் முதலில் பார்ப்பது தொடக்கத்தையும் இறுதியையும், முதலையும் முடிவையும். ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமாயின் அதற்கு தொடக்கம் சரியாக அமைய வேண்டும், முடிவும் சரியாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திரைப்படமானது பல நாட்கள் ஓடி வெற்றி பெறுகின்றன. அதே போலதான் நமது விழாவும். நமது விழா இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக எந்த ஒரு குறைவில்லாமல் நடைபெற வேண்டுமாயின் தொடக்கம் சரியாக அமைய வேண்டும், முடிவும் சரியாக அமைய வேண்டும். முதலும் முடிவும் சரியாக அமைந்தால் எந்த ஒரு விழாவும் வெற்றி விழாதான் அன்புக்குரியவர்கள்.